பேர் பேசிட்டு போயிட்டாங்க. நான் அதிகமா எதுவும் பேச விரும்பல. நீங்க பழங்குடியின மக்களை அலட்சியமா நினைக்கிறீங்க. இன்னைக்கு இந்தியாவின் அதி உயர் பதவியில் இருக்கிற இந்திய ஜனாதிபதியே எஸ்டி பழங்குடியினத்தை சார்ந்தவர் தான். இது உங்களுக்கு தெரியுமா? வரலாறு படிச்சீங்களா? நீங்க வரலாறு படிச்சுட்டு தானே வந்தீங்க. இந்திய நாடு வரைக்கும் தோன்றியது எங்க? மலையாள மக்கள் இடத்தில் தானே, பழங்குடியினத்தில் தானே. பரிணாம வளர்ச்சியினால பிரிஞ்சு போயிட்டோம். இன்னும் அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு வரல. அதை நாங்க செய்யறோம். நீங்க எதுக்கு தீவிரவாத இயக்கமா இந்த இயக்கமான்றீங்க? நான் பிஎன்எஸ் போட்டா பயந்துருவோமா? பிஎன்எஸ் இப்போ வந்துச்சு, அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி பிஎன்எஸ் ரத்து செய்யும். நாடாளுமன்றத்துல அதான் பேசிட்டு இருக்காங்க, பிஎன்எஸ் ரத்து செய்ய கோரி. இன்னும் பிஎன்எஸ் காட்டினா பிஎன்எஸ் காட்டினா பயமா? எங்களுக்கு இந்தியாவில 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எங்க சிபிஎம் சார்பில் அனைத்து மாநிலம் சேர்ந்து 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதாவது இங்க நடக்கிறத பார்த்தா நான் அதிகமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க நடக்கிறத பார்த்தா தமிழக சட்டசபை 26ல சிபிஎம் கால் தடம் பதிக்க வச்சிருங்க. நீங்க சிபிஎம் கால் தடம் பதிச்சா இந்திய வரலாறு எடுத்து பாருங்க, கம்யூனிஸ்ட் வரலாறு எடுத்து பாருங்க. ஏன்னா என்ன துப்பாக்கி காட்டினா பயந்துருவோம், தறி காட்டினா பயந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க அகில இந்திய அளவுல துப்பாக்கி பல்வேறு கட்டம் பல்வேறு இன்னல்களா பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இது எங்களுக்கு பெருசு இல்லை. அதாவது கொடுக்க மனு மீது நடவடிக்கை எடுத்து வீட்டு மனு கொடுக்க பாருங்க. அப்படி கொடுக்கலன்னா கலெக்டர் மாற்ற அதிகாரம் இங்க இருக்கிற மினிஸ்டர் மிரட்டினாரு, எம்எல்ஏ மிரட்டினாரு.